ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு ஐக்கியம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாம் பின்னாடி போயிடும். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு கணவனுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா மனைவி தான். ஒரு மனைவிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு தான்? கணவன் தான். எங்க எனக்கு வாச்சது அப்படியா இருக்கு பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா கர்த்தர் அப்படி மாற்றுவார். எனக்கு தெரிந்து நல்ல ஒரு அருமையான சகோதரி உண்டு. அவர்களுடைய கணவன் அநேக ஆண்டுகளாய் அவர் பயங்கரமா குடிச்சிட்டு ரட்சிக்கப்படாத ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன். 2 பெண் பிள்ளைகள். ஆனா பொறுப்பு இல்லாம மோசமா அவங்கள போட்டு அடிக்கிறதுனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகள் நினைக்கிறேன் மோசமா போட்டு அடிப்பார். ஆனா அவர்கள் அனுதினமும் என் கணவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை, வெளியில சொன்னதே இல்லை. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே தவிர அவர்கள் எதை குறித்தும் சொன்னதே இல்லை. ஆனா அவர் தூங்கும் போதெல்லாம் அவங்க பக்கத்துல உட்காந்து சத்தம் போடாம ஜெபிக்கிறது வழக்கமா. உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, அவர் இன்னைக்கு மிகப்பெரிய தெய்வ மனுஷனா இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு ஊழியக்காரரா ஆந்திரால தமிழ்நாட்டில் அங்கங்க அவர்களுக்கு திருச்சபை உண்டு. அப்போ அந்த குடும்பத்தை நாங்க பார்க்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு ஃபெட்டப் ஆகலையா, வெறுத்து போலையா அப்படின்னு. இப்போ சொன்னாங்க, இல்ல ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பாருன்ற அந்த நிச்சயம் எனக்குள்ள இருந்துச்சு பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க விரக்தியில இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் சந்திச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டதற்கு காரணம் தாய்மார்களுடைய ஜபம் தான். உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஹிந்தியில பேசுற மாதிரி பார்க்கப்படாது. ஹல்லேலூயா.